நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு கொலு பொம்மைகள், கொலு டால்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இவர் பாலாஜி, இவ அனுஷா, இவாத்துக்கு தான் வந்திருக்கோம். இவாத்துல தான் கொலு பொம்மை எல்லாம் சேல் பண்றா. இவரை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பாலாஜி. நமஸ்காரம், என் பேர் பாலாஜி. இது என்னோட மனைவி அம்பிகா, அனுஷான்னு கூப்பிடுறது. ஸோ நாங்கள் இப்போ பேசிக்லி பெங்களூரில் தான் பார்ன் பாட்டப் அண்ட் செட்டில்டு. ஸோ நாங்கள் இப்போ ஒரு டிகேட், ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸாக நாங்கள் இந்த கொலு பொம்மை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொலு பொம்மையெல்லாம் எங்கேருந்து வரவழைக்கிறீங்க நீங்கள்? இது தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது எல்லாமே. ஸோ பாண்டிச்சேரி, கடலூர், பன்ரோட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வருது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வாங்கினா நமக்கு யூனிக்கா எல்லாம் கிடைக்கணும் இல்லையா? அதனால நம்ம நிறைய இடத்துல இருந்து தர வைக்கிறோம். அப்பதான் நமக்கு வெரைட்டி நிறைய கிடைக்கும். பிளஸ் ரொம்ப யூனிக்கா பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம். இதுல இப்ப கொலு பொம்மை நாங்க இங்க உங்க ஆத்துல இருந்து வாங்குறதுல இருந்து என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க. இல்ல, அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, முதல் அட்வான்டேஜ் நம்ம ஆத்துல தான் பண்றோம். சோ அதனால நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து தான் எடுத்துட்டு வரோம். சோ ரெண்டாவது அட்வான்டேஜ் நமக்கு காஸ்ட் கம்மியா இருக்கும். ஏன்னா மெயினா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே காஸ்ட் தான் பார்ப்போம். சோ காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அவுட் சைடு மார்க்கெட் கம்பேர் பண்ணறதாட்டும் இல்ல ஆன்லைன் ஆட்டும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். சோ அது ஒரு பிரைமரி அட்வான்டேஜ். எஸ்பெஷலி பெங்களூர்ல ஐ கேன் சே தட் ஐ வுட் பி த மோர் சீப்பர் ஆப்ஷன். ஏன்னாக்கா நம்ம ஆத்துல பண்றோம். பிளஸ் இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்மளோட மெயின் ஃபீச்சர் கஸ்டமர் சர்வீஸ். சோ பொம்மை நம்ம எல்லாமே செக் பண்ணி QC பண்ணி தான் நம்ம எல்லாமே அனுப்புறோம். சோ நம்ம ஒரு ஆர்டர் வந்த உடனே நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவோம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு ரெகுலரா வாங்குறான். இப்ப இந்த பொம்மை வேணும் அப்படின்னா நீங்க போட்டோஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அவ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ப்ராசஸ் சொல்றேன் எப்படின்னு. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, டிஸ்பிளேவும் வச்சிருக்கோம். நீங்க எப்படி பார்க்க போறோம் அதை பத்தி. சோ நான் அதை தவிர வரவா இத பார்த்து நேரா பார்த்து வாங்கிக்கலாம். இல்ல என்னால வர முடியாது அப்படின்னாக்கா, வரவால கூட நாங்க இது என்ன பண்றோம்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. சோ அந்த நம்பருக்கு பிசினஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு லிங்க் வரும். அதுல எங்களோட கூகுள் போட்டோஸ் லிங்க் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, கூகுள் லிங்க் இருக்கு. சோ எல்லாமே உங்களுக்கு அதுல கெட் த டீடைல்ஸ் ஆன் வாட்ஸ்அப். அது வந்த உடனே நீங்க அந்த கூகுள் போட்டோ லிங்க் கிளிக் பண்ணதுனால இங்க இருக்கிற எல்லா பொம்மை கலெக்ஷனுமே நீங்க அங்க போட்டோஸ்ல பார்க்கலாம். பார்த்த உடனே அது வித் வெறும் போட்டோ மாத்திரம் இல்ல. இப்ப என்னன்னா, நிறைய கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்து பிடிக்கும், பட் அதோட பிரைஸ் தெரியாது, சைஸ் தெரியாது. சோ நிறைய क्वेश्चंस வரும். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, டைம் கன்சியூம் ஆனாலும் பரவாயில்ல, ஈச் பொம்மை போட்டோ எடுத்து அதோட சைஸ், பிரைஸ் பிளஸ் அதோட நேம் கூட போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு நார்மல் ஐட்டம் தெரியும், என்ன பொம்மைன்னு கொஞ்சம் புது ஐட்டம் எல்லாம் தெரியாது. அதனால எல்லா ஐட்டமுக்குமே இப்போ ஒரு பெருமாள் தயார்னா பெருமாள் தயார் இது 10 இன்ச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட பிரைஸ் எல்லாமே போட்டிருக்கோம். சோ இதனால என்னன்னா, அவ நம்மளோட மறுபடியும் கொஸ்டின் பண்ண வேண்டாம். சோ அவ அந்த லிங்க பார்த்த உடனே அவளுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கு இவ கிட்ட எல்லாமே தெரிஞ்சிடும். அத நேரா அவ நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல இந்த பொம்மை எனக்கு வேணும்னு ஆர்டர் சொன்னோம்னா, நம்ம அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆனோனே இமிடியேட்டா நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பிரைஸ் எல்லாம் எப்படி மாமா வரும்? எந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்கிறது? பிரைஸ் நம்ம கிட்ட 10 ரூபாய், 15 ரூபாய் காய்கறி இருக்கு. அதுல இருந்து புடிச்சு நம்ம கிட்ட 5000, 7000, 10,000 வரைக்கும் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அவ என்ன மாடல், பேப்பர் மெஷா, கிளேவா, அது மாதிரி இருக்கு. சோ நீங்க பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தான் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் வரும். அதுல நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தோட போட்டோஸ் வித் பிரைஸோட இருக்கு. சோ அதனால நம்ம பிரைஸ் மாத்தி சொல்ல போறது இல்லை. இப்போ நம்ம உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கிறவாளுக்கு எப்படி அதர் ஸ்டேட்ல இருக்கிறவாளுக்கு எப்படி இன்டர்நேஷனல் கொரியர் அனுப்ப முடியும்னா அது எப்படி, அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, இப்போ ப்ரொசீஜர் என்னன்னாக்கா, நான் லிங்க் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி. சோ லிங்க் அவ பார்த்த உடனே, இப்போ பெங்களூர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மள கான்டாக்ட் பண்ணுவோம். நாங்க வேணா லொகேஷன் அனுப்புவோம், நேர்ல பார்க்கலாம். இல்ல என்னால நேர்ல முடியல, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல டிராபிக் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால அவ வாட்ஸ்அப்லயே அவ என்னென்ன வேணும் போட்டோ அனுப்பிச்சானா பிரைஸ் டோட்டல் அமௌண்ட் சொல்லிடுவோம். சோ வித்தின் பெங்களூருக்கு நோ பேக்கிங் சார்ஜஸ். சோ பொம்மை என்ன காஸ்ட் இருக்கோ அது அமௌண்ட் அனுப்பிச்சா போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொம்மையா எடுத்து 360 டிகிரி வீடியோ நம்ம பேக் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா 2 விஷயம் இதுல என்ஷூர் பண்றோம். ஒண்ணு நம்ம அதே பொம்மை தான் அவளுக்கு போறதுன்றது ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது எதுவும் டேமேஜ் இல்ல அப்படின்னு அவளும் பாத்துக்கலாம். சோ அதை முடிச்ச உடனே வீடியோ அனுப்பிச்சிட்டு அவளுக்கு வாட்ஸ்அப்ல உடனே பேக்கிங் பண்ணுவோம்.
நான் பேக்கிங் ஆன உடனே நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா வீல் புக் போர்ட்டர் ஆர் டென்சோ. இதுல ஆப்ஷன் 2 இருக்கு. ஒன்னு வந்து அவளே புக் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல நமக்கு நம்மள புக் பண்ண சொன்னாலும் we can book porter or denso. டெலிவரி சார்ஜ் மாத்திரம் அவ பே பண்ணும். அதுவும் நமக்கு பே பண்ண வேண்டாம், டைரக்டா அவ வீட்டு வாசல்ல ஆட்டோவோ டென்சோ போர்ட்டர் என்ன வருதோ அவளுக்கு டைரக்டா பே பண்ணிக்கலாம். இது வந்து பெங்களூர் ஆப்ஷன். அடுத்தது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாரோ சென்னை, பாம்பே இல்ல வேற எங்கேயோ அதர் ஸ்டேட்ல இருந்து ஆர்டர் பண்றோம் அபார்ட் ஃப்ரம் பெங்களூர்னாக்கா, சோ அவளுக்கு என்னன்னாக்கா சேம் இதே ப்ரொசீஜர் தான். அவ என்ன வேணும்னு பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் சொன்ன உடனே பொம்மை காஸ்ட் பிளஸ் பேக்கிங் சார்ஜ் வரும். பேக்கிங் சார்ஜ் வில் வேரி ஃப்ரம் 10% to 20%. அது வந்து 15 ஆகலாம் 20 ஆகலாம். அது டிபெண்டிங் அப்பான் அவ என்ன ஐட்டம் சூஸ் பண்றா அதுக்கு எவ்வளவு பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம பேக்கிங் சார்ஜ் சொல்லுவோம். சோ அதுவும் பே பண்ணிய உடனே நாங்க சேம் இதே ப்ரொசீஜர் 360 டிகிரி வீடியோ அமிச்சு பேக்கிங் பண்ணி பபிள் அண்ட் ஃபோம் யூஸ் பண்றோம் நாங்க பேக்கிங்க்கு. பிளஸ் காட்டன் பாக்ஸ்ல பேக் ஆகும். ஸோ இது எல்லாமே பேக் ஆன உடனே நாங்க வந்து வித் ஃப்ரெஜைல் போட்டு அவளுக்கு எல்லாமே அந்த ஃபைனல் பாக்ஸ் பேக்கிங்கும் அனுப்பிச்சிருவோம், போட்டோ எல்லாமே. அதுக்கப்புறம் இந்தியா போஸ்டோட தான் நாங்க டைப் பண்ணிருக்கோம். சோ ஏன்னா இந்தியா போஸ்ட் வந்து சீப்பர். அவ வந்து ரீச் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலயுமே இருக்கும். முதல் வந்து அவ வந்து பொம்மை பிளஸ் பேக்கிங் சார்ஜ் நம்ம கொடுத்துடணும். ஷிப்பிங் ஆன உடனே ஷிப்பிங் சார்ஜ் அது என்ன இருக்கோ நாங்க இந்தியா போஸ்ட் பில் அனுப்பிச்சிருவோம் அவளுக்கு. அதுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நமக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து வித்தின் இந்தியா. இப்போ இன்டர்நேஷனலும் சேம் ப்ரொசீஜர். ஒரே ஒரு மாற்றம் என்ன ஆகும்னாக்கா பேக்கிங் எல்லாம் பண்ணி அதுல இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சார்ஜ் ஒரு 5% ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நாங்க வந்து அதுல தெர்மாகோல் யூஸ் பண்றோம், இன்னும் கொஞ்சம் பேக்கிங் மெட்டீரியல் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். சோ தட் இன்னும் சேஃபா வரணும். முடிச்ச உடனே நாங்க வந்து கருட வேகால தான் இப்போதைக்கு அனுப்புறோம். கண்ட்ரி வைஸ் சார்ஜஸ் இருக்கும். அது கஸ்டமர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அவளுக்கு டீடைல் கொடுப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுது இன்டர்நேஷனல். கண்டிப்பா. சரி, நம்ம இப்ப பொம்மை எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம். நம்ம புது பொம்மை இந்த வருஷம் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ லான்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க பண்ணிருக்கோன்னு. இந்த வாட்டி புதுசா வந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கிறது வந்து கிருஷ்ண பிரேமி அண்ணா, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவோடது. இது வந்து ரங்கன்ஜி அவர்கிட்ட வந்து அவரோட பையன் கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட 2வது பையன் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவ கிட்ட தான் மாடல் போட்டோ வாங்கி இதை நாங்க தயார் பண்ணிருக்கோம். சோ இதை லான்ச் பண்ணது வந்து ரங்கன்ஜி, அப்புறம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் தாஸ் மகாராஜ், அப்புறம் விஷாகாரி மணி கூட நாங்க இதை வந்து கொடுத்துருக்கோம். சோ இது வந்து இந்த வாட்டி நம்ம கிட்ட இருக்கிற புது லான்ச். ஆமா, இது வந்து இந்த வாட்டி புது பொம்மை கொல்லாப்பூர் மகாலட்சுமி. இது வந்து லலிதாம்பிகை. இது வந்து கொல்லூர் மூகாம்பிகை. ஓ, கொல்லூர் மூகாம்பிகை. இது வந்து ரேணுகா தேவி. இது வந்து நாகம்மன், சிரஸ் அம்மன் சொல்லுவா. இது பாலாம்பிகை. பாலாம்பிகை. ஆமா, இது நவ விஸ்வரூபம். இது வந்து புது இந்த வாட்டி இதுவும் புது ஐட்டம் தான். இது வந்து அஷ்ட தசபுஜ துர்கான். ஓ, இது அப்படியே இது வந்து அஷ்டலட்சுமி. இது நம்ம கிட்ட நிறைய ஒரு 7-8 வெரைட்டி அஷ்டலட்சுமி இருக்கு. இது வந்து உங்களுக்கு பெரிய அஷ்டலட்சுமி இருக்கிறதுலயே பெரிய அஷ்டலட்சுமி. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சைஸ் கிட்டத்தட்ட 15 இன்ச் வரும். விடுத்து வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் கிட்ட வரும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய அஷ்டலட்சுமி. இது ஒண்ணு வச்சாலே உங்களுக்கு வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும். அஷ்டலட்சுமி வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 7-8 மாடல் 8 சைஸ் இருக்கு. சோ 6 இன்ச், 9 இன்ச், 12 இன்ச், 13 இன்ச்சு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. பேப்பர் மெஷ்லயும் இருக்கு நம்ம கிட்ட, மண்ணிலயும் இருக்கு. அதே மாதிரிதான் தசாவதாரமும். சோ தசாவதாரமும் நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் மெஷ்லயே அந்த மாதிரி நிறைய சைசஸ் இருக்கு. இந்த வாட்டி புது செட்டு. இது வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள்னு திருவண்ணாமலை, திருவேணிக்காவல், சிதம்பரம், காஞ்சிபுரம், காளஹஸ்தி. இது வந்து 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கியா, அதோட செட். இது அயோத்தியா ராமர். இது வந்து பிரதோஷ சிவன் நந்தி மேல உட்கார்ந்து இருக்கிறது. இதுவும் இந்த வாட்டி புதுசா போட்டிருக்கோம் மண்ல. இது வந்து வீணை ஆஞ்சநேயர். குருவாயூரப்பன். இது நீங்க நார்மல் கலர்ல பாத்திருப்பேன். இது வந்து ஸ்டோன் பினிஷ் மாதிரி. இது வந்து மைசூர் மகிஷாசுரன். இது வந்து நவ திருப்பதி செட்டுன்னு. இதுவும் இந்த வாட்டி புதுசா லான்ச் பண்ணிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நவ திருப்பதி எப்படி பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரிதான் எல்லா பொம்மையும் இருக்கும். இது வந்து திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டு. திருப்பதியில பிரம்மோற்சவம் இருக்கு இல்லையா, 10 நாளைக்கு 10 வாகனம் வச்சு பிரம்மோற்சவம் நடக்கும். அதே மாதிரிதான் இது நீங்க பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டுன்னு உங்களுக்கு கருட வாகனம், ஹனுமந்த வாகனம்,
அப்புறம் வந்து சிம்ம வாகனம், அந்த மாதிரி எல்லா வாகனத்தோடையும் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச பெருமாள் எல்லாமே வருவார். சேம் பிரம்மோற்சவத்துல 10 நாள் எப்படி பிரம்மோற்சவம் நடக்குமோ அதே பொம்மை தான் இது, பிரம்மோற்சவம் செட்டு. இப்போ நம்ம ஒரு தீம் வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு வருஷம் கிருஷ்ணலீலா, ராமரை பற்றி அதே மாதிரி இருக்கிறதுக்கு எல்லா பொம்மையுமே இருக்கா உங்கள்கிட்ட? கிருஷ்ணரை பற்றி காமிங்க ஃபர்ஸ்ட். இது வந்து கிருஷ்ணலீலா. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் ஜனனம், அப்புறம் வந்து வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கின்னு போகிறது. இது வந்து மண்ணை உண்ட கண்ணன், கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டு உலகத்தை காட்டுறது அவன் அம்மாவுக்கு. அப்புறம் திருணவரதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உரல் கண்ணன், உரல்ல கிருஷ்ணரை கட்டி போட்டு அந்த சீன் இருக்கு. அப்புறம் வந்து நாரைவதம், பக்காசுரன்னு சொல்லுவா அது. அதுக்கப்புறம் வந்து கோவர்தனகிரி இருக்கு. அப்புறம் கோபி டான்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு காளிங்க நர்த்தனம் இருக்கு. இது வந்து ராசலீலா, வஸ்திராபரணம், இது வந்து கிருஷ்ணர் வெண்ணையை தேடுறது. அப்புறம் கம்சவதம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணலீலா ஃபுல் செட்டு வரும், 12 சீன் வரும். ஸோ இதை தவிர நம்ம கிட்ட வந்து இன்னும் நிறைய சீன் இருக்கு. இது வந்து கிருஷ்ணர் கேம் செட்டு, 3 சீன் வரும். கிருஷ்ணர் வந்து கோபிகாவோட விளையாடுறது, வெண்ணெய் தேடுறது, அப்புறம் வந்து ஊஞ்சல் விளையாடுறது அவ ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கேம் செட்டு. இது வந்து கிருஷ்ணர் உரியடி செட்டு. இது வந்து கிருஷ்ணர் நம்ம உரியடி இருக்கு இல்லையா, ஜென்மாஷ்டமி பண்ணுவோம், அது உரியடி செட்டு. இது வந்து கிருஷ்ணர் துலாபாரம் செட்டு. இது வந்து கிருஷ்ணர் குசேலர். இது வந்து ராதை அலங்காரம் செட்டு. ராதைக்கு வந்து கிருஷ்ணர் ஜட பின்னி விடுற மாதிரி, இது பேர் ராதை அலங்காரம் செட்டு. இது வந்து வெண்ணெய் கிருஷ்ணர், இல்லை குடம் கிருஷ்ணர்னு கூட சொல்லலாம். இது வந்து விட்டோபா கிருஷ்ணர், ஃப்ளூட் வச்சுட்டு இருக்குது, இது இடுப்புல கை வச்சுட்டு இருக்குது விட்டோபா. இது வந்து வெண்ணெய் கிருஷ்ணர், இது குடத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தேன் யசோதா கிருஷ்ணர், பசு கிருஷ்ணர். இது வந்து தவழும் கிருஷ்ணர், 2 சைஸ் இருக்கு. இது வந்து தொட்டில் கிருஷ்ணர். இது எல்லாமே உட்டு வரும், உள்ள குழந்தை கிருஷ்ணர் மற்றும் மண் வரும். இது வந்து காளிங்க நர்த்தனம். இது டிஸ்மேண்ட்லபிள் கிருஷ்ணர். இது வந்து ஒரே பீஸா வரும். இது வந்து பூரி ஜெகநாத் செட்டு. விஸ்வரூப தர்சனம். இது வந்து தலை எல்லாம் செப்பரேட்டா வரும், நம்ம இதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாமா? அது 2 பக்கம் தலை தனியா வரும், அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அர்ஜுனன் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாம் வரும், பேப்பர் மெஷ்லயும் வரும். பட் இது வந்து கிளே மாடல். கருடர் அந்த பக்கம் நீங்க பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்கார். இது வந்து கருடர் ஆஞ்சநேயர். இது 3 சைஸ்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 இன்ச் வரும், பெருசு. இதுலயே சின்னதும் இருக்கு. யசோதா மடியில வந்து கிருஷ்ணர் உட்கார்ந்து கிருஷ்ணா காமிங்கோ. இது வேர்ல்டு கிருஷ்ணா. அந்த வாயில மண்ணு தின்னியான்னு கேட்டதுக்கு வந்து வாயை திறந்து காமிச்சாரு இல்லையா, அது. இது வந்து சுதாமா இல்லையா, கிருஷ்ணர் சுதாமா. அது இது பல்ராம் வெண்ணெய் சாப்பிடுறது. இது வந்து கிருஷ்ணர் பல்ராம் பசுவோட இருக்கிற மாதிரி. நம்ம கிருஷ்ணலீலான்னு ஒரு கிருஷ்ணர் குடம் வச்சுட்டு பெரிய கிருஷ்ணர் வெண்ணத்தாழி வச்சுட்டு இருக்கார். நம்ம கிருஷ்ணலீலான்னு நம்ம வச்சுட்டோம்னா அத்தனை செட்டும் நீங்க இங்க வாங்கிக்கலாம். இருக்கிறதுலயே சின்ன சைஸு இந்த ராமரோட பட்டாபிஷேகம் ரொம்ப அழகா இருக்கு இந்த செட்டு. சின்ன பொம்மையா இருந்தாலும் மூஞ்சியெல்லாம் பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ லட்சணமா இருக்கு பாருங்களேன். இது வந்து கல்யாண ராமர் செட்டாம். வந்து எப்படி ஜொலிக்கிறாரு பாருங்க ராமர் வந்து. நீங்க எந்த தீம்ல நீங்க பொம்மை கேட்டாலும் இங்க கிடைக்கிறது. இப்போ ராமர் பட்டாபிஷேகம் நீங்க பார்த்தீங்க. வாலி வதம், இது வந்து சுக்ரீவர் வாலி வந்து சண்டை போடுற மாதிரி. ஸோ அதுல வந்து ராமர் வந்து பரத்து பின்னாடி நின்று வாலிய வதம் பண்ற மாதிரி. இது வந்து கும்பகர்ணன் வதமா. கும்பகர்ணன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அவரை வதம் பண்ணும்போது வானரங்கள்லாம் மேலே ஏறி வந்து பாருங்கோ, கையில் அம்பு வச்சுட்டு வில்லு வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி வந்து பொம்மை. இது கும்பகர்ணன் தூங்கின்னு இருக்கிறது. கும்பகர்ணன் அவர் கும்பகர்ணன் மேலே ஏறி எழுப்புற மாதிரி. எழுந்துனோன்னு சாப்பிடணுமா கும்பகர்ணனுக்கு, அவ்வளோ சாப்பாடு சாப்பிடணுமா. அதனால அதுவும் ரெடியாக வச்சுட்டு நம்ம யானையெல்லாம் வந்து எழுப்புமா கும்பகர்ணனை. இதெல்லாம் ராமாயணம் சம்பந்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா குகன் ஓடம்.
குகன் வந்து ராம லக்ஷ்மண சீதாவை வந்து போட்ல ஐஷன் போற மாதிரி. அடுத்தது வந்து சீதா கல்யாணம், நீங்க பார்த்துருப்பீர்கள். இது வந்து சீதாவும் ராமனும் கல்யாணம் பண்ணிக்கிறது. அது வந்து ராவண தர்பார். தர்பார்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து வாழை சுழட்டி அது மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். ராவண தர்பார் இது ஃபுல்லா. இது வந்து ராவண வதம். ராவணன் வந்து தேர்ல வருவான். ராமர் வந்து ஹனுமார் மேல ஏறி தோல் மேல உட்காந்து வதம் பண்ற மாதிரி. இது வந்து சஞ்சீவி மலை. லக்ஷ்மணன் வந்து சஞ்சீவிக்கோசரம் வெயிட் பண்ணும்போது ஹனுமார் போய் சஞ்சீவி மலை எடுத்துன்னு வருது. இது ராம லக்ஷ்மண சீதா ஹனுமான், 2 சைஸ் வரும். ராமரும் கிருஷ்ணரும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் சிவன் இருக்கார், முருகன் இருக்கார், அம்பாள் இருக்கா. நீங்கள் என்னெல்லாம் கேட்குறாலோ ஐயப்பன் இருக்கார். எந்த செட்டு கேட்டாலும் அவள் எடுத்து தரா. வந்து பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கிறது. இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கிறது. இது வந்து பிரகலாதன் ஸ்டோரி சரித்திரம். இது வந்து பிரகலாதன் பிறக்கிறது போது அவ அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாரதர் வந்து சொல்லும் போது அவர் கதை கேட்டது. அதுக்கப்புறம் அவர் குருகுலம் போனது. அதுக்கப்புறம் அவள் அப்பா வந்து சித்திரவதை பண்ணுறது, பிரகலாதனை நெருப்பில் போடுறது, தண்ணியில் தூக்கி போடுறது, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறது, அப்புறம் யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது. இது வந்து பிரகலாத சரித்திரம்னு இது வந்து இந்த வாட்டி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கு. இது வந்து பிரகலாத பட்டாபிஷேகம். ஸோ அந்த தீம் பார்த்தேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த பிரகலாதன் சரித்திரத்துக்கு அப்புறம் பிரகலாதன் நரசிம்மர் வந்து வதம் பண்ண உடனே பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இதுல வந்து உங்களுக்கு சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி, அப்புறம் வந்து நவகிரகங்கள் எல்லாமே வருவா இதுல. இது வந்து நவநட்ராஜர், இது வந்து நவநாயகி, அது வந்து அகோபிலம் செட்டு, நரசிம்மர், நவநரசிம்மர். இது வந்து கொல்லூர் மூகாம்பிகை. நீங்க முதல்ல ஒரு கொல்லூர் மூகாம்பிகை பார்த்துருப்பேன். அது வந்து மண்ணு. இது வந்து பேப்பர் மெஷ். இது வந்து காமாட்சி அம்மன். நம்ம ஃபைபரா? இது வந்து ஃபைபர். உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வரும். கிளாரிட்டி பாருங்க, பொம்மை ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பெரிய பேப்பர் மெஷ். நின்றதும் இருக்கு, உட்கார்ந்து. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு உட்கார்ந்தது. இது ஆதிசங்கரர். அப்புறம் இதெல்லாம் பேப்பர் மெஷ். முருகன், தட்சிணாமூர்த்தி, ராஜ அலங்காரம் இல்லையா? முருகன். இது வந்து ஆண்டாள். பேப்பர் மெஷ். இதெல்லாம் கிட்டத்தட்ட 20-22 இன்ச் வரும். இது வந்து ஐயப்பன் பேப்பர் மெஷ். மண்ணிலையும் இருக்கு. இது வந்து பெருசு, கிட்டத்தட்ட 20 இன்ச் வரும். சின்னது 1 அடி பொம்மை ஐயப்பன் புலி செட் இருக்கு, தனி ஐயப்பன் இருக்கு. இது வந்து பெருசு. இது வந்து சூரிய ரதம், சூரிய நாராயணர். இது வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர். இதுவும் பேப்பர் மெஷ் தான். 20-22 இன்ச்சு கிட்ட வரும். இது வந்து கடோத்கஜன். நீங்க பார்த்துருப்பேன், கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பேன். ஸோ இது வந்து 3-4 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ சின்னது இருக்கு, 6 இன்ச்சு பொம்மையிலேருந்து நமக்கு வந்து இது கிட்டத்தட்ட 15 இன்ச்சு வருவார் கடோத்கஜன். 4 சைஸ் இருக்கு. வந்து யோகா செட்டு, சூரிய நமஸ்காரம்னு சொல்லலாம், இல்ல யோகான்னு சொல்லலாம். நீங்க பார்த்தா நம்ம சூரிய நமஸ்காரம்ல யோகால என்னென்ன போஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போஸும் இருக்கு. ஆமா. இது வந்து விநாயகர் யோகா. ஸோ பிள்ளையார் வந்து யோகா பண்ற மாதிரி உங்களுக்கு சேம் அதே மாதிரி சூரிய நமஸ்கார் பண்ற மாதிரி என்னென்ன போஸ் இருக்கோ அதே எல்லாமே அதே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வரும். இது வந்து நிச்சயதார்த்தம். இது வந்து கல்யாணம் நடக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் வந்து ரிசப்ஷன். இது சீமந்தம். இது குழந்தை பிறந்து புண்ணியாஜனம் பேர் வைக்கிறது. குழந்தைக்கு காது குத்துறது. உபநயனம், நம்ம பூனல் போடும்போது வந்து காயத்ரி சொல்லி தருவோம் இல்லையா, அது. கதகளி செட்டு, கதகளி. இது 3 பீசஸ் வரும். 1 பாடி கீழே
தனித்தனியா நம்ம இது வந்து டான்சிங் டால், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ரொம்ப அழகா இருக்கு. எந்த செட்டு கேட்குறோமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக இது பண்ணி தருவேன், அரேஞ்ச் பண்ணி தருவேன் இல்லையா? திருச்சி உச்சி பிள்ளையார் செட், மலைக்கோட்டை செட்டுன்னு சொல்லுவா, திருச்சியில் இருக்குது. ஸோ இது மலை பிள்ளையார், அப்புறம் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி, அப்புறம் 4 பக்தாள் எல்லாம் தாம்பூலம் எல்லாமே வரும். இது எலி டான்ஸ்னு இந்த செட்டு பேர். விநாயகர் வந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி, ஹார்மோனியம், தபலா, பாட்டு பாடுற மாதிரி, நாதஸ்வரம் எல்லாம், எலி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. இது பேர் எலி டான்ஸ் அப்படின்னு. இது வாஸ்து லக்ஷ்மி செட்டுன்னு. வாஸ்து லக்ஷ்மி வந்து வாசப்படியில் வர மாதிரி கதவோடு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பொம்மை எல்லாமே வரும், காமதேனு வரும், ஒரு மரம் வரும். குட்டி குட்டி பொம்மையாக இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் வந்து ஹியூமன் ஃபிகர்ஸ் மாமி. இதெல்லாம் வந்து கோல்கட்டா மாடல் சொல்றது. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஸ்டோரி பண்ணுவோம் இல்லையா, தீம். ஆமா, தீம் வைக்கிறான்னா அவளுக்கு செப்பரேட்டா கோபுரம் தேவைப்படும். சின்ன சின்ன ஹியூமன் ஃபிகர்ஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி புத்தர், இது வந்து ரவீந்திரநாத் டாகோர், அப்புறம் சின்ன இந்த மாதிரி வில்லேஜ்ல வேலை பண்றவா, கைத்தொழில், அப்புறம் டோல் வாசிக்கிறவா, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மினேச்சர் மாதிரி. இது பார்த்தெல்லாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 இன்ச்சு தான் இருக்கும் பொம்மை எல்லாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் அவ தீம் கோசரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்களே, மியூசிக் செட்டு ரொம்ப அழகா இருக்கு. தம்பூரா, ஹார்மோனியம், தபலா, அது மாதிரி. இது வந்து பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம், விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம். இது வந்து உங்களுக்கு வுட்டு பிளஸ் பேப்பர் மெஷ் வரும், மண்டபம், அப்புறம் படி அதெல்லாம் வுட்டு வரும். மனுஷாலாம் வந்து மண் பொம்மை. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 இன்ச்சு 24 இன்ச்சு வரும் கிட்டத்தட்ட மண்டபம் எல்லாமே, கோபுரம் எல்லாம் சேர்த்தா. ஸோ ஆள்லாம் வந்து 6 to 7 இன்ச்சஸ் பொம்மை வரும். இது வந்து விநாயகர் கிரிக்கெட் செட்டுன்னு. ஸோ பிள்ளையார் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஸோ இது வந்து நார்மல் கிரிக்கெட் செட்டு, சின்ன சைஸ். இது கொஞ்சம் அதை விட அடுத்த சைஸ் வந்து இந்த ஒயிட் கலர், இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு. இதுவும் கிரிக்கெட் செட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிரிக்கெட், கேரம் போர்டு, அப்புறம் வந்து செஸ்ஸு, லூடோ, இந்த மாதிரி கேம்ஸ் தீம் எல்லாம் கூட நம்மக்கிட்ட பொம்மை இருக்குது. இது வந்து பானிபூரி வந்து விற்கிற மாதிரி. இதில் பானிபூரி இருக்குது, மசாலா இருக்குது, இங்கே அந்த பானை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இளநீர் வந்து சீவி கொடுக்குற மாதிரி. இது வந்து கரும்பு ஜூஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கே தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் வந்து இந்த மாதிரி பொம்மைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து கான் வந்து விற்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஒரு தனி செட்டாக வைக்கலாம், வந்து கான் பண்ணுறது, பானிபூரி பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இங்கே பாருங்க, ஜூஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸி, பழங்கள் இருக்குது, டம்ளர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. பாருங்களேன், இது காய்கறி விற்கிற மாதிரி. இதெல்லாம் காய்கறி வியாபாரி தள்ளிட்டு போகிறா தள்ளுவண்டியில். இதெல்லாம் வந்து பழங்கள், வாழைப்பழம், கிரீர் பழம், இலந்த பழம், அந்த மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து நம்ம பழைய காலம்னு சொல்லலாமா? பழைய காலத்தில் லேடிஸ்லாம் பண்ணியிருந்த வேலை வந்து இந்த பாருங்க, துவைக்கிற கல்லில் வந்து துணி துவைக்கிறது, கிணத்துல வந்து தண்ணி இழுக்கிறது, அடிப்பம்பில் வந்து தண்ணி அடித்து எடுத்துக்கிறது, அங்கே பாருங்க உரலில் வந்து உளுந்து பயிறு அதெல்லாம் பண்ணுறது, குழந்தைக்கு உட்காந்து சாதம் ஊட்டுறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது, அடுப்பில் விறகடுப்பில் சமைக்கிறது, அருவாமனையில் வந்து காய்கறி நெருக்கிறது, இந்த மாதிரி செட்டெல்லாமும் இருக்குது. அழகாக இருக்குல்ல? இது வந்து வில்லேஜ் செட்டு. ஸோ இது வந்து தீம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லேஜ், இப்போது ஒரு வில்லேஜ் வேணும், அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜில் கோவில் வரும், ஸ்கூல் பசங்க போகிற மாதிரி, போஸ்ட்மேன், அப்புறம் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி, அப்புறம் விவசாயம் பண்ணுறவா, இது எல்லாமே வரும். இதை தவிர நம்மக்கிட்ட வந்து அக்ரிகல்ச்சர் செட் கூட இருக்குது. ஸோ ஃபார்மிங் பண்ணுற மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் மைசூர் தசரா செட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து சகுனி தர்மர் பகடை ஆடுறது, இதெல்லாம் மகாபாரதாவில் வரும்.
ஸோ மகாபாரதாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகுனியும் தர்மரும் பகடை ஆடுற மாதிரி பஞ்சபாண்டவெல்லாம் தோத்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து அந்த திரௌபதி வஸ்திராபரணம் அந்த செட்டு கூட இருக்கு. இந்த மாதிரி மகாபாரதா ரிலேட்டட் நிறைய செட் இருக்கு. குட்டி குட்டியாக காய்கறிகள், கோவக்காய், பாகற்காய், இலந்தப்பழம், கத்திரிக்காய், வெங்காயம், பாக்கு கட் பண்ணி இருக்கு. எல்லா இதே மாதிரி வெஜிடபிள்ஸ், அது பாருங்க சீத்தாப்பழம், பப்பாளி எல்லாமே இருக்கு. கடலை கூட ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அரசமர விநாயகர் செட்டுன்னு, அரசமரத்தடியில் விநாயகர், அப்புறம் இந்த நாக தேவதையெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. அதை சுற்றி வர மாதிரி குழந்தைகள், லேடிஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து ஆதி அந்த பிரபு, பாதி ஆஞ்சநேயர் பாதி விநாயகர். இது வந்து ஆதி அந்த பிரபுன்னு சொல்லுவாள். இது வந்து உங்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர். அடுத்தது வந்து விநாயகர் திருக்கல்யாணம். இது வந்து சித்தி புத்தியோடு இருக்கிறது, கல்யாணம் ஆகிற மாதிரி விநாயகருக்கு இது செட்டு. இது வந்து லக்ஷ்மி குபேரன் செட்டு. ஸோ குபேரன் மேலே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து ஸ்ரீரங்கம் செட்டு. ஸ்ரீரங்கம் பெருமாள் படுத்துன்னு இருக்கிறது, உற்சவமூர்த்தி. அப்புறம் வந்து இதில் வந்து கருடர் ஆஞ்சநேயர் வருவா. இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா? இது என்னன்னு சொல்லுங்க நீங்கள். இது வந்து ஸ்டோன் ஃபினிஷ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மல் பெருமாள் தயாரை விட ரொம்ப யூனிக்காக இருக்கும். பிரெஸ்ட் மாடல் தான். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நீங்கள் மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிளீனாக கண்ணு மூக்கு எல்லாமே ரொம்ப இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இதெல்லாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி எல்லாம் கூட அப்படியே கல்லில் செதுக்கின மாதிரியே இருக்கும் சிலை எல்லாம். நம்ம கோவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கு. பேப்பர் மெஷ் பொம்மை. இது வந்து இங்க லக்ஷ்மி தனியா வரும், இது டிஸ்மேண்டபிள். சோ இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி வராகர். நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம், வெயிட் இல்லாம இருக்கிறதுனால. இப்ப வந்து உங்க அட்ரஸ் சொல்லிடுங்க, எந்த அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கிறது நேரடியா வந்தா? இது வந்து நாங்க வந்து ஓல்ட் ஏர்போர்ட் ரோட்ல இருக்கோம். HL. சோ HL ஏரோஸ்பேஸ் மியூசியம் இருக்கு. சோ HL ஏரோஸ்பேஸ் மியூசியம்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்மளோட ஆம் இருக்கு. சோ லொகேஷன் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ்ல கொடுத்துருப்பா. இது வந்து நான் இருந்தாலும் நான் சொல்றேன், இது வந்து ரமேஷ் நகர், ஏரியா பேர் ரமேஷ் நகர், 17th கிராஸ். சோ நீங்க இங்க நேர்ல வந்து பார்க்கலாம். டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கேன்னா வந்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. வந்து எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்க. நீங்கள் உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்க. நீங்கள் எங்களோட நம்பர் வந்து 8660663536. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதை தவிர நாங்கள் இன்ஸ்டாலேயும் இருக்கோம், shasta_artsன்னு. நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கிடைக்கும். ஃபேஸ்புக்லயும் இருக்கு, தசரா கோலு டாய்ஸ், DUSSERA GOLUTOYS, தசரா கோலு டாய்ஸ்ன்னு அடிச்சதுனா வரும். எங்களோட கம்பெனி பேர் வந்து சாஸ்தா ஆர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கூகுளில் கூட நீங்கள் வந்து சாஸ்தா ஆர்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் பெங்களூர்னு போட்டெல்லாம் வந்துடும். SASTHA சாஸ்தா ஆர்ட்ஸ் பெங்களூர்னு போட்டால் கூட நீங்கள் கூகுளில் வந்துடும். அதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த ஏதாவது ஒரு போர்டில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மாமி, நீங்கள் சொல்லுங்க அனுஷா, எவ்வளோ தூரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்? நான் வந்து நான் பொம்மை வரத்துலேருந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சு பொம்மை எல்லாம் காமிச்சு வரவாளுக்கு எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் அவள் ஃபைனல் பண்ணதும் புதுசாக உள்ளார்லேருந்து ஸ்டாக் எடுத்து அவளுக்கு அதை QC பண்ணி காமிச்சு இது பண்ணுவேன்.
இங்கே அப்புறம் இந்த பழைய பொம்மையெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாள். அந்த பண்ணி தருவேலா நீங்கள்? பழைய பொம்மை ஏதாவது கொடுத்தா ரீபெயிண்டிங் பண்ணி தருவேல்? ஆமா, ரீபெயிண்டிங் பண்ணுவேன். ஏதாவது இன்கேஸ் அவ டேமேஜ் ஆன பொம்மையா இருந்தா கூட அதையும் சரி பண்ணி தர முடியும். அதையும் நான் சரி பண்ணிடுவேன். சரி பண்ணிட்டு ரீபெயிண்டிங் ஃப்ரெஷ்ஷா பண்ணி தருவேல். உங்களுக்கு எல்லா விதமான பொம்மையும் காமிச்சிருக்கோம். காமிக்க முடிஞ்ச வரைக்கும் தான் காமிச்சிருக்கோம். ஏன்னா இங்கே நிறையா இருக்குது. வந்து நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த செட்டு வேணாலும் கிடைக்கும், எந்த பொம்மை கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது, இல்லைங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் இதை யூஸ் பண்ணிங்கோ. இவர் வந்து ஒரு நல்ல சர்வீஸாக பண்ணின்னு இருக்கார். அவர் வந்து சீப்பாக தான் தரார். மற்ற ஷாப்பெல்லாம் கம்பேர் பண்ணுறதே சீப்பாகவும் இருக்குது. அதுவும் பொம்மையும் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஒரு பொம்மையும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. வந்து முகங்கள், உடம்புல அந்த ஆபரணம் போட்டிருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியறது. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்க. வந்து யாராருக்கு வேணுமோ இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பொம்மை இல்லாமல் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, எல்லாருமே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் தான் நமக்கு ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. எல்லா இதோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். அட்ரஸும் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா பேஜ்லேயும் அவரோட எதெல்லாம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம்.